ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தனில் எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் ஒரு பைத்தன் டெவலப்பர் ஆகணும்னா அதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ பைத்தனில் இருக்கக்கூடிய எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஆன்சரையும் இந்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணி ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தன் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஐடியாவாவது நமக்கு கிடைக்கும். ஸோ அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தன் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி நம்ம கூடயே அவங்களே வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களோட கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாகிற நிறையா வீடியோஸ் வந்து நானும் மேக் பண்ணுவேன். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தனில் இருக்க பேசிக் கான்செப்ட். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் டெவலப்பர் இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுறீங்கும் போது ஃபஸ்ட்டு பைத்தனோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அது வந்து ஒரு இன்டர்பிரட்டர் தான் இருக்கும் பைத்தனில். ஸோ நம்ம டைப் பண்ணுற கோட் டேரெக்டாக கம்பைலருக்கு போகாமல் இன்டர்பிரட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கம்பைலர் போய் ரன் ஆகும். தென் இது ஒரு டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். தென் நீங்கள் அது ஊப்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லலாம், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். லைக் ஜாவா, C++ல நம்ம சொல்கிற மாதிரி பைத்தனையும் நம்ம சொல்லலாம். தென் இதுக்கு ஒரு ரிச் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது. பைத்தனில் ரொம்பவே அதிகமாக நிறையா லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. தென் இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது நீங்கள் வந்து விண்டோஸ், மேக்ஓஎஸ், அந்த மாதிரி பல விதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உங்களால் பைத்தன் ஒரே கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. தென் இட் இஸ் ஈஸி டு ரீட். ஒரு பைத்தன் கோடை நீங்கள் பார்த்ததுமே இப்போ எப்படி நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம், அந்த மாதிரி அந்த கோடையுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். அதை தான் வந்து இட் இஸ் ஈஸி டு ரீடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரீடபிள் லாங்குவேஜாக அதுதான் இருக்கும். ஒரு நம்ம ஸ்டோரி படிக்கிற மாதிரி கோடுமே நம்ம படிக்கலாம். சில லாங்குவேஜில் இருக்க கோடெலாம் நமக்கு பார்த்தா புரியாது, பட் பைத்தனில் இருக்க கோட் வந்து உங்களுக்கு பார்த்ததுமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட், டப்பிள் அண்ட் செட்? மேக்ஸிமம் வந்து இதுவுமே ஒரு டேட்டா டைப் தான், அந்த லிஸ்ட், டப்பிள், செட்டுமே. ஸோ லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. தென் அது வந்து ஆர்டர்டாக தான் இருக்கும், அன்ஆர்டர்டாக இருக்காது. பட் வந்து இதுவே நீங்கள் டப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து இம்மியூட்டபிள். அதில் வந்து அதாவது மியூட்டபிள்னால் அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஒரு 3, 4ன்னு எழுதுறீங்கன்னா அதை இப்போ நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை 5, 6ன்னு நீங்கள் மாற்றலாம். ஆனால் டப்பிள் அந்த மாதிரி உங்களால் மாற்ற முடியாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ரெண்டுமே ஆர்டர்டு தான், ஒரே ஆர்டரில் தான் இருக்கும். செட் பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட், அது ஆர்டரே மாறி இருக்கும், நீங்கள் அதை ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. பட் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். லிஸ்ட்டும் டப்பிளும். செட் மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம பைத்தன் ஃபுல் டுட்டோரியல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு பிகினர் லெவல் டுட்டோரியல், வாட் இஸ் பைத்தன்லேருந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வரைக்கும். அதில் இந்த லிஸ்ட்டுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ, டப்பிளுக்கு தனியாக, செட்டுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க்குமே தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பைத்தன் எனக்கு தெரியாது நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்லேயே வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபுல் பைத்தன் டெவலப்பர் ஆகிறதுக்கான பிகினர் லெவல் டுட்டோரியல் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். தென் தேர்ட் கொஸ்டின்ஸ், கம்மிங் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ வாட் இஸ் மியூட்டபிள் வர்சஸ் இம்மியூட்டபிள் இன் பைத்தன்? நான் சொன்ன மாதிரி மியூட்டபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஏதாவது எலிமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 34ன்னு க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதை 56ன்னு மாற்ற முடியும். பட் இம்மியூட்டபிள்னால் உங்களால் மாற்ற முடியாது. 34ங்கிறது 34ஆகவே தான் இருக்கும். அதை தான் வந்து டப்பிள்ஸில் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி பைத்தன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு நான் இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப். ஸோ லூப்பிங்னாலே வந்து கண்ட்ரோல் ஃப்ளோனாலே லூப்பிங் தான். ஸோ ஃபார் லூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐட்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10. ஸோ எவ்வளோ ரேஞ்சுங்கிறது நம்மளே அங்கே வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருவோம் கோடுக்கு. அப்போ இத்தனை டைம் நம்ம ஐட்ரேட் பண்ணால் போதும், கால்குலேஷன் பண்ணால் போதும்னு ஃபார் லூப்புக்கு தெரியும். ஆனால் வைல் லூப்புக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரு கண்டிஷன் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் தெரியுமா, அந்த கண்டிஷனை தான் அது வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும். அப்போ அந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ அவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் பண்ணணும்னு அது முடிவு பண்ணிக்கும். ஸோ ஐட்ரேஷன்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ அன்னோன் கவுண்ட், அதுதான் வந்து வைல் லூப். ஐட்ரேஷன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் ஃபார் லூப், ஐட்ரேஷன்ஸ் எவ்வளோன்னு தெரியலன்னா வைல் லூப். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லாம்டா ஃபங்க்ஷன் அண்ட் வென் டு யூஸ் இட். ஸோ நிறைய பேர் லாம்டா ஃபங்க்ஷன்னா அது ரொம்ப நம்ம எக்ஸாஜரேட் பண்ணிக்குவோம். பட் லாம்டா ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைப்போம் தெரியுமா, ஸோ ஃபங்க்ஷன் நேம் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஃபங்க்ஷன் நேம் எனக்கு வைக்க பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு லாம்டான்னு அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து லாம்டா, எப்படின்னா ஃபங்க்ஷன் நேமே இல்லாமல் அது ஒரு லாம்டா ஃபங்க்ஷனாக அந்த ப்ரோக்ராம் வந்து
அதை டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் எப்போ அதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் த்ரோ அவே ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா எனக்கு ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தன். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் தட் கேன் டேக் அதர் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் ஆர்குமெண்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்காமல் அது ஒரு ஆர்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்டா தான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்க அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுமே நம்ம அதை கால் பண்ணணும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது இன்னொரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்காமல் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிச்சு. லைக் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுமே நான் கொடுத்துருக்கேன். மேப், ஃபில்டர், டெக்கரேட்டர் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து பைத்தனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இனிட் ஃபங்க்ஷன் இனிட் மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கேட்பாங்க. வாட் இஸ் இனிட் இன் பைத்தன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். இது வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை வச்சு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை நம்ம கால் பண்ணிக்க முடியும், இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த இனிட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃப் இனிட் செல்ஃப் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனா நீங்கள் டெஃப் ஃபங்க்ஷன் நேமுமே க்ரியேட் பண்ணலாம். ஒரு சில டைம் இனிட் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தென் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னு எடுத்துட்டிங்கனாவே ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். அந்த பேரண்ட் கிளாஸில் இருந்து ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும். அப்போ அந்த சைல்ட் கிளாஸை வச்சு உங்களால் அந்த பேரண்ட் கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படி இப்போ நம்ம அம்மாவோட ஃபோனை நம்மளும் யூஸ் பண்ணுவோம், அப்பாவோட ஃபோனை அம்மா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கும். அந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து சைல்ட் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணுது, அதில் எந்தெந்த டைப்ஸ் இருக்குது, அதை தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இதில் சொல்லியிருப்பேன். தென் வாட் ஆர் கிளாஸஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கனாவே ஒரு கிளாஸ் இருக்குது, அது ஊப்ஸ் கான்செப்டில் தான் வரும். ஸோ கிளாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கிளாஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸுமே இருப்பாங்க. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து லைக் செல்ஃப் இருக்காது, தென் பிஹேவ் லைக் ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ் பட் பார்ட் ஆஃப் கிளாஸ் நேம் ஸ்பேஸ். கிளாஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணணும், கிளாஸ் மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னு எடுத்துட்டிங்கனாவே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். எப்படி உங்களோட ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 11A படிக்கிறீங்கன்னா அந்த 11A தான் உங்களோட கிளாஸ். அப்போ அந்த உங்களோட கிளாஸ் நேம் என்னென்னா 11A. அதுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யார், லைக் ஸ்டூடெண்ட்ஸ், டேபிள்ஸ், டீச்சர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பேசிக்காக அது வந்து இதில் கொடுத்துருப்பேன் ஊப்ஸ் மெத்தடில். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் டிஎஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு பைத்தன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஹவு டு கன்காட்டினேட் டூ லிஸ்ட், 2 லிஸ்ட் எப்படி கன்காட்டினேட் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி லிஸ்ட்லேயே நிறைய மெத்தட் இருக்குது, பட் இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் கன்காட்டினேட் பண்ணிக்க முடியும் 2 லிஸ்ட்டை. இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா இருக்கிற லிஸ்ட் கூடயே ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட விஷ் தான் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கிறது. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரேஸ் அண்ட் லிஸ்ட் இன் பைத்தன். ஸோ மேக்ஸிமம் லிஸ்ட்னா அது ஒரு ஃப்ளெக்சிபிள் கண்டெய்னர்னு சொல்லுவோம். அதுவே அரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு டைப்பு, பட் நிறையா ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, நிறைய நியூமரிக் டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த அரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இது வந்து ஒரு பில்டின் ஃப்ளெக்சிபிள் கண்டெய்னர், இது ஒரு பில்டின் டைப் மாதிரி தான் லிஸ்ட்டுங்கிறது. ஸோ மேக்ஸிமம் லிஸ்ட்டு அரேஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்டை விட அரேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். தென் வாட் ஆர் டிக்ஷனரிஸ் அண்ட் ஹவ் ஆர் தே யூஸ்டு. ஸோ டிக்ஷனரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் அது எப்படி, அதுவுமே இந்த லிஸ்ட்டு டப்பிள் செட்டில் வரக்கூடிய ஒரு டேட்டா டைப் தான். இது வந்து அன்ஆர்டர்ட், இதுவுமே அன்ஆர்டர்ட் தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். எப்படி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருக்கீங்க, அப்போ அதுதான் உங்களோட வேல்யூ. அப்போ கீ யார், நீங்கள் தான் கீ, உங்களோட டிகிரி தான் உங்களோட வேல்யூ. அந்த மாதிரி ஒரு கீ, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும், அதை தான் சொல்லுவாங்க. தென் ஐட்டம்ஸுமே இருக்கும், கெட் ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கும், கெட் மெத்தட்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் டிக்ஷனரி. தென் மாடியூல்ஸ், பேக்கேஜஸ் அண்ட் இம்போர்ட்டிங். என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா, லைக் சிங்கிள் டாட், நீங்கள் .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ண முடியும். அதே டைம் வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, அதுக்கப்புறம் init.py, இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்குது பைத்தனில். நான் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்கேன். பைத்தனில் இருக்க மாடியூல்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நிறையாவே மாடியூல்ஸ் இருக்குது.
லைக் பைத்தனில் வந்து நிறையவே மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். தென் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு இம்போர்ட் இன் பைத்தன். இப்போ வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் மாடியூல் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா மாடியூல் அப்படின்னு அந்த மாடியூலோட நேம் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ இம்போர்ட் ரேண்டம் அந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இப்போ ரேண்டம்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரேண்டம் இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் மேத், அந்த மாதிரி மாடியூல் நேமும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா மாடியூல் அந்த இம்போர்ட் ஸ்டார் கொடுத்துட்டு அதோட மாடியூல் நேம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது மாடியூல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் இந்த இம்போர்ட் நேம் தான் கொடுப்பாங்க. இம்போர்ட் மேத், இம்போர்ட் ரேண்டம், அந்த மாதிரி மாடியூல் நேம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் இம்போர்ட்ஸ். ஸோ அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரூட்கானது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கும் போது அதுக்கு வந்து நம்ம அப்சல்யூட் யூஸ் பண்ணுவோம். அதே ரிலேட்டிவ் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டாட் நோட்டேஷன்லாம் யூஸ் பண்ணாது. இது ஒரு சிப்ளிங், ஒரு பேரண்ட் பேக்கேஜ் மாதிரி, எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல் இன் பேக்கேஜிங் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது இம்போர்ட் பண்ணுறது மூலமாக. ரெண்டு டைப் ஆஃப் ஒரு மெத்தட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். தென் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங் அண்ட் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னாவே ஒரு எரர் வருது, அதாவது கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ கம்பைல் டைம் எரர்னு பார்த்துட்டிங்கன்னா ரன் பண்ணும்போது கோட்லேயே மிஸ்டேக் இருக்கும், அது ரன்னே ஆகாது உங்களுக்கு. கம்பைலேஷன்லேயே உங்களுக்கு எரர் காட்டும். அதுவே ரன் டைம் எரர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பைல் ஆயிரும், நீங்கள் இன்புட் கொடுக்குறதுல ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும், அது வந்து நீங்கள் ரன் டைம் எரர்னு சொல்லுவாங்க. அதே லாஜிக்கல் எரர்னு இருக்குது, கம்பைலும் ஆயிரும் ரன்னும் ஆயிரும். அதில் ஏதாவது நம்ம எப்படி சொல்கிறது, கோடில் வந்து ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்ததுனால அவுட்புட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும், அது லாஜிக்கல் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. எரர் ஹேண்ட்லிங் எக்ஸப்ஷனுமே நம்ம தனியாக செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தன். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க்கு ட்ரை, எக்ஸப்ட் அண்ட் ஃபைனலி இந்த பிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எரர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரை, எக்ஸப்ட் அண்ட் ஃபைனலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஹவு டு ரைஸ் அ கஸ்டம் எக்ஸப்ஷன். ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் எப்படி ரைஸ் பண்ணுறதுனா, யூஸ் ரைஸ் கீவேர்ட். ரைஸுக்குன்னு இதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது, அது ரைஸ், அந்த கீவேர்ட் நேம். ஸோ ரைஸ் கீவேர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ரைஸ் வேல்யூ எரர். இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூவில் ஏதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் நம்ம இன்புட் வாங்குகிறோம், பட் அங்கே இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஒரு இன்புட், நான் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ ஏபிசின்னு நான் டைப் பண்ணணும் அவுட்புட்டில், ஆனால் இன்புட் கொடுக்கணும், ஆனால் நான் வந்து 1 2 3 கொடுத்துட்டேன்னா அது என்னது ஒரு வேல்யூ எரர் தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு வேல்யூ எரர், ரைஸ் வேல்யூ எரர் அப்படி கொடுக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஃபைனலி பிளாக். ஃபைனலி பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸிக்யூட் வெதர் ஆர் நாட் எக்ஸப்ஷன் வாஸ் ரைஸ்டு. இப்போ எக்ஸப்ஷனே அங்கே இல்லைன்னா, எக்ஸப்ஷனே இல்லைங்கும் போது ஃபைனலி பிளாக்ல இருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அவுட்புட்டில் ரன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் ஐட்ரேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் அன் ஐட்ரேட்டர், ஹவு டஸ் இட் ஒர்க். ஸோ ஐட்ரேட்டர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங், அதோட சின்டாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு நீங்கள் போடணும். இது வந்து ட்ரெவர்சல் ஓவர் எலிமெண்ட்ஸ், ஒரு எலிமெண்ட்லேருந்து நீங்கள் ட்ரெவர்சலாக ஒரு மெத்தட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் வாட் ஆர் ஜென்ரேட்டர்ஸ், அதே மாதிரி டிக்டேட்டர்ஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஜென்ரேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஒன் டைம் தான் யூஸ் பண்ண, வேல்யூஸ் ஒன் அட் அ டைம் யூஸிங் ஈல்டு, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் தட் ஈல்டு வேல்யூஸ், அதாவது வந்து ஜென்ரேட்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஈல்டு வேல்யூஸ் ஒன் அட் அ டைம் யூஸிங் ஈல்டு, தென் தே ரிட்டர்ன் ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் மெமரி எஃபிஷியன்ட் ஃபார் லார்ஜர் டேட்டா. ஸோ ஜென்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறத ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ ஈல்டு கீவேர்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டைமில், ஒன் அட் அ டைமில் உங்களால் வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷனில். தென் வாட் ஆர் டெக்கரேட்டர்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டெக்கரேட்டர்ஸுமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருக்க ஒரு பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. யூஸ் அட் டிக்டேட்டர் சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள் வந்து டைம், டிக்டேட்டர், ஆத்தரைசேஷன், லாகிங் எக்ஸெட்ரா. ஸோ பேசிக்காக ஐட்ரேட்டர்னா என்ன, ஜென்ரேட்டர்னா என்ன, டிக்டேட்டர்னா என்னன்னு ஒரு பேசிக் தான் கொடுத்துருக்கேன். டெக்கரேட்டர்னா என்னென்னு ஒரு பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டீப்பாக நிறையா விஷயங்கள் இருக்குது, அது வந்து நீங்கள் நார்மலாக நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாவே நம்ம பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கன்கரன்சி அண்ட் எசிங்க். ஸோ அட்வான்ஸ் டாபிக்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் GIL இன் பைத்தன் அண்ட் ஹவு டஸ் இட் அஃபெக்ட் த்ரெட்டிங். ஸோ GILனா குளோபல் இன்டர்பிரட்டர் லாக்.
இது என்ன பண்ணுதுன்னா ensures only one thread executes Python bytecode at once in CPython limits true parallelism in threads. அதாவது GLனா அது எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்பிரட்டர் லாக் மாதிரி தான். ஒன்லி ஒன் த்ரெட் எக்ஸிக்யூட்ஸ் பைத்தன் பைட். ஒரே ஒரு த்ரெட் தான் அந்த நம்மளோட பைட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண. அதாவது நம்ம இப்போ கொடுக்குற கோடை வந்து 0s and 1s இருக்கிறத அதை மாற்றுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க த்ரெட்டிங்க்கு அப்புறம். தென் வாட் இஸ் async, await and when to use them. ஸோ async and await ஒரு சின்டாக்ஸ் தான். இது வந்து asynchronous ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் வந்து இன்புட் அவுட்புட் பவுண்ட் டாஸ்க் டு ரைட் நான் பிளாக்கிங் கோட் ஐ மீன் ஒரு நான் பிளாக்கிங் கோட் எழுதுறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங் வர்சஸ் த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங்னு பார்த்துட்டிங்கனாலே இது ஒரு மெமரி ஷேர் பண்ணுற மாதிரி தான், சப்ஜெக்ட் டு GIL, அதாவது குளோபல் இன்டர்பிரட்டர் லாக். மல்டி ப்ராசஸிங் வந்து ப்ராசஸை வந்து செப்பரேட் பண்ணுறது, நிறையா ப்ராசஸை அட் அ டைமில் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. லைக் bypasses GIL, மோர் ஓவர் ஹெட், பட் யூ கேன் டூ CPU பவுண்ட் parallelism. நிறையா அதாவது பேசிக்காக மல்டி ப்ராசஸ் தான் என்ன, ஒருத்தர் பல விதமான வேலைகளை செய்கிறது, அதை தான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுது. தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டேட்டா லைப்ரரிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ எந்தெந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குன்னா pandas, இன்னும் நிறையா இருக்குது, numpy அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ pandas வந்து டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த numpy pandas எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தென் அதை வந்து ரீட் பண்ணுறக்கு ரைட் பண்ணுறக்கு CSV ஃபைல் யூஸ் பண்ணுவோம், குரூப்பிங் ஃபில்டரிங் இது எல்லாமே நடக்கும். தென் numpyன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா n dimensional அரேஸு, வெக்டரைஸ் ஆப்ரேஷன்ஸ், எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டேஷன்ஸ், ப்ராட்காஸ்டிங். மேக்ஸிமம் இது வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லைப்ரரிஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஹவு டு யூ ஹேண்டில் லார்ஜ் டேட்டா செட் எஃபிஷியன்ட்லிங்கும் போது சங்கிங், ஸ்ட்ரீமிங், ஜென்ரேட்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஜென்ரேட்டர்ஸ் ரொம்பவே முக்கியம். தென் யூஸ் வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ், டேட்டா டைப்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து லார்ஜர் டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக இந்த லைப்ரரிஸ் எல்லாம் ரொம்பவே நமக்கு முக்கியம். தென் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் பைத்தன் எப்படி யூஸ் ஆகுது, தென் APIs. ஸோ மேக்ஸிமம் பைத்தன் வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா Django, Flask, Fast API, Pyramid, தென் Django ஃபார் ஃபுல் ஃபீச்சர்ட், Flask, Fast API ஃபார் லைட் வெயிட், மைக்ரோ சர்வீசஸ். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் பைத்தன் வச்சு நம்ம டெவலப் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ், அப்போ அதுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு. தென் REST API இன் பைத்தன்னா என்னென்னா இது வந்து Flask ஆர் ஃபாஸ்ட் APIs வந்து யூஸ் பண்ணுது. தென் இது வந்து எண்ட் பாயிண்ட்ஸ், சீரியலைசர்ஸ், ஹேண்டில் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து வந்து வர ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இது ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் கோட்ஸ், எரர் ஹேண்ட்லிங், ஆத்தென்டிகேஷன். தென் எரர் ஹேண்ட்லிங்குமே இந்த REST APIs பெர்ஃபார்ம் பண்ணுது, ஆத்தென்டிகேட்டாக நம்ம வச்சுக்கலாம். தென் வாட் இஸ் WSGI அண்ட் ASGIங்கும் போது வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் அண்ட் asynchronous சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ். இது ரொம்ப பேசிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் ஐ மீன் பைத்தனில் வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த WSGI அண்ட் ASGI பற்றி நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் அடுத்தது டெஸ்டிங், டீபக்கிங் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ டெஸ்டிங் ரொம்பவே முக்கியம் பைத்தனில். ஹவு டு யூ டெஸ்ட் அ பைத்தன் கோட், ஒரு பைத்தன் கோடை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு யூனிட் டெஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் PyTest ஆர் PyTest ஃப்ரேம் ஒர்க், டெஸ்ட் கேசஸ், எட்ஜ் கண்டிஷன்ஸ், யூஸிங் மாக் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். லைக் ஒரு கோட் எப்படி டீபக் பண்ணுவோம், அதில் என்ன எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது, இந்த யூனிட் டெஸ்ட் மேக்ஸிமம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லலாம் படிச்சிருப்போம். தென் ஹவு டு டீபக் பைத்தன் கோட். ஸோ அதுக்கு வந்து பிரிண்ட் லாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் PDP, IDE, டீபக் டூல்ஸ் நிறையா இருக்குது, அதை வச்சு நீங்கள் டீபக் பண்ணலாங்கிற மாதிரி பேசிக்கான சில ஐடியாஸ் கொடுத்துருப்பேன். தென் வாட் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ரைட்டிங் அ பைத்தனிக் கோட். மெயினாக நீங்கள் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருப்பேன்னா PEP 8 ஸ்டைல் கைட், யூஸ் மீனிங்ஃபுல் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம்ஸ் ரொம்பவே முக்கியம். நம்மளே இப்போ A1 A2ன்னு வச்சுட்டு அடுத்தது B1 B2ன்னு வைப்போம். அப்போ அது புரியலன்னா நம்ம அதுக்கு அந்த ஒரு நேமே வைக்கலாம். எப்படி சொல்கிறது, வேரியபிள் 1, வேரியபிள் 2, உங்களுக்கு எப்படி அந்த நேம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தெரியாத நேம் வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம அந்த வேரியபிள் நேம் என்னென்னு நம்ம அது எரர் வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தென் லாவரேஜ் லிஸ்ட், டிக்ஷனரிஸ், காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அவாய்ட் அன்னெசரி காம்ப்ளெக்சிட்டி, ரீயூசபிள் கோடாகவும் இருக்கணும் அது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா சேலரி அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் ஒரு பைத்தன் டெவலப்பருக்கு எப்படி இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ பைத்தன் டெவலப்பருக்கு ஒரு
3.2 to 4 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொரு கொஞ்சம் இயர்ஸில் 7 to 8 lakh வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், க்ளவுட், இந்த மாதிரி ஐஓடி வரக்கூடிய எல்லா ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ்லேயுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அதுன்னா பைத்தான் தான். ஸோ கண்டிப்பாக பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம்னா ஏஎம்எல், டேட்டா அனலிட்டிக்ஸ், வெப் சர்வீசஸ், ஆட்டோமேஷன், க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் க்ரோத்துமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளே வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபுல் பிகினர் லெவல் டுட்டோரியலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் குவிக் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட கெரியரை பைத்தானில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் பைத்தன் டெவலப்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தன் சின்டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஊப்ஸ் கான்செப்ட், தென் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் லைக் இந்த நான் சொன்ன மாதிரி ஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஃபாஸ்ட் ஏபிஐ, அதே மாதிரி வெப்புக்கு வந்து பாண்டாஸ், நம்பை, இதெல்லாமே டேட்டாஸுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெப்புக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தென் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், கிட், வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். லைக் வெப் அப்ளிகேஷன்ஸ், டேட்டா ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பைத்தன் வச்சு டெவலப் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் டிப்ளாய்மெண்ட், க்ளவுட் டெஸ்டிங், கோட் குவாலிட்டி, இது எல்லாமே ரொம்பவே பக்காவாக இருக்கணும். அதே டைம் சாஃப்ட் ஸ்கில்லுமே உங்களுக்கு இருக்கணும். கோடிங் சேலஞ்சஸ், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இல்லைனா W3 ஸ்கூல்ஸில் கோடிங் சேலஞ்சஸ் அட்டன் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன், டேட்டா ஸ்ட்ரக்சர் மெயினாக வேணும். பைத்தான் போனீங்கன்னா அல்கோரிதம்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேசிக்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ராஜெக்டில் பிகினர் லெவல் ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் அப்புறம் ப்ரோக்கு நீங்கள் வந்து உங்களால் போக முடியும். தென் ஒரு 3 to 4 months எடுத்துக்கும் உங்களுக்கு. தென் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அ ஃபங்க்ஷன் டு செக் இஃப் அ லிங்க்டு லிஸ்ட் ஹேஸ் அ சைக்கிள், எக்ஸ்பிளைன் அப்ரோச் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா given 2 sorted arrays, 2 sorted arrays, தென் அந்த 2 sorted அரேஸையும் நீங்கள் merge பண்ணணும் into a single sorted array without using extra space இல்லாமல். தென் how do you optimize a slow running Python script that processes large long files? இது வந்து நம்ம டேட்டாவில் சொன்ன மாதிரி லார்ஜ் டேட்டா ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த மாதிரி. தென் டிசைன் அ ரெஸ்ட் API endpoint for user authentication, லாகின் பர்பஸ்க்காக. வாட் செக்யூரிட்டி கன்சிடரேஷன் வில் யூ இன்க்ளூட்? ஒரு ரெஸ்ட் API வச்சு நம்ம ஒரு யூசர் ஆத்தென்டிகேஷன், இப்போ யூசர் லாகின் பண்ணுறாங்க, அப்போது இப்போ வேறு யாராவது தெரியாமல் லாகின் பண்ணிடக்கூடாது. அப்போ எந்த மாதிரி இப்போ நம்ம லாகின் பண்ணது பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுவோம். பாஸ்வேர்டு என்டர் பண்ணாலும் OTP போட சொல்லுவோம். OTP போட்டாலும் செல்ஃபி வெரிஃபிகேஷன் கேட்போம். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு செக்யூரிட்டி கன்சிடரேஷன் கொடுப்பீங்க? தென் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு யூ யூஸ் வெர்ஷன் கண்ட்ரோல் கிட் இன் கொலாபரேட்டிவ் பைத்தன் ப்ராஜெக்ட். ஸோ கிட்டில் நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அது ஒரு கொலாபரேட்டிவ் பைத்தன் ப்ராஜெக்டாக எப்படி எந்த வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு 5th கொஸ்டின். ஸோ இதில் ஏதாவது ஒரு இந்த 5 கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுக்காவது. ஏன்னா நீங்கள் ஒரு பைத்தன் டெவலப்பருக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். மற்ற டெவலப்பர்ஸுமே பார்க்கட்டும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா டெக் வேர்ஸ் ஆஃப் வைஷு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பைத்தன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும்னா பார்ட் 2 வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.